வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் கார்த்திகேயன். இது உங்கள் டக்கர் டிஜிட்டல் சேனல். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, டூயல் பூட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி செய்ய போறோம் நீ பார்க்க போறோம். அதுக்கு தேவையான அப்ளிகேஷன் எதுனா Ubuntu OS நமக்கு தேவைப்படும். அப்புறமேட்டா USB to ISO. அப்படி இல்லைன்னா நீங்க டிவிடி டிரைவ் வச்சுன்னா டிவிடி டிரைவ் மூலியமா நீங்க பர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ubuntu.com வெப்சைட் போயிட்டு டவுன்லோட் டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்தோடனே உங்களுக்கு பேமெண்ட் கேட்கும். இங்கே பாருங்கள், பே வித் பேபிள். நீங்கள் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ண 0 வந்துடும். நீங்களே பாருங்கள். நாட் நவ், டேக் மீ டு டவுன்லோட். தேங்க்யூ ஃபார் டவுன்லோடிங் Ubuntu டெஸ்க்டாப். டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து வந்து ISO to USB www.iso to usb.com. இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ISO ஃபைலை வந்து USBக்கு பர்ன் பண்ணிக்கலாம். USB பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றிட்டு நீங்களே லோட் பண்ணி நீங்களே OS போட்டுக்கலாம். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் எந்த OS வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் லினக்ஸ் மட்டும் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் இது கூட Windows 7, Windows 8, Windows 10 நீங்கள் எந்த OS வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி அது எப்படி செய்யறதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் பூட் பண்ணிட்டேன். டிவிடி டிரைவில் வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லினக்ஸை. டிவிடி டிரைவ் செலக்ட் பண்ணி லினக்ஸ்குள்ளே வந்தாச்சு. இப்போ நீங்கள் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிங்க. இப்போ ட்ரை Ubuntu கொடுத்தீங்கன்னா Ubuntu வந்து லைவ் பூட்டாக மாறிடும். எப்படின்னா Ubuntu எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து சொன்னது என்னன்னா டுவெல் பூட் தேவைன்னா நீங்கள் முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ டவுன்லோட் அப்டேட் வித் வைல் இன்ஸ்டாலிங். ஏதாவது அப்டேட் இருந்தால் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வேணா யூஸ் பண்ணி வேணா விட்டுடுங்க. இன்ஸ்டால் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் ஃபார் கிராஃபிக்ஸ் அண்ட் வைஃபை ஹார்ட்வேர் ஃப்ளாஷ் MP3 அண்ட் அதர் மீடியா. இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ வைஃபை கனெக்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இல்லை லேண்ட் நெட்வொர்க் டிரைவ் வேணா கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி நெக்ஸ்ட் இன்ஸ்டால் Ubuntu அலாங் சைட் Windows 8. இது ஆட்டோமேட்டிக்காகவே டுவெல் பூட்டாகவே ஆப்ஷன் எடுத்துக்கும். erase disk and install Ubuntu. மொத்தமாக erase பண்ணிட்டு Ubuntu மட்டும் ஏற்றுறது. சம்திங் எல்ஸ் இன்ஸ்டால் Ubuntu alongside Windows 8. உங்களுக்கு அலோகேஷன் மேனுவலாக பண்ண தெரியும்னா நீங்கள் சம்திங் எல்ஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் Ubuntu alongside Windows 8 மெத்தட் யூஸ் பண்ணிக்கங்க. allocate drive space dragging the drive below. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் allocate பண்ணிக்கலாம் டிரைவுக்கு. இப்போ Ubuntuக்கு வந்து நான் ஒரு 30 GB கொடுக்குறேன். 34 இருக்கட்டும். இது வந்து நம்மளே மேனுவலாக ட்ராக் ஆஃப் பண்ணுறது, எந்த பக்கம் அதிகமாக வேணான்றது. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்டுலாம் பண்ண முடியாது சொல்லுது. ஓகே, மறுபடி கண்டினியூ. நான் சொன்னல ஏற்கனவே பார்ட்டிஷன் ext4 ஸ்வாப் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துச்சு. இல்லைன்னா நம்மளே மேனுவலாக அந்த அலோகேஷன்லாம் நம்மளே பண்ணணும். அதே பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டைம் ஜோன் செலக்ட் பண்ணணும். டிஃபால்ட்டாக அதுவே கொல்கட்டா எடுத்துக்கிச்சு. கண்டினியூ. ஸோ கீபோர்ட் லேஅவுட் எல்லாம் இங்கிலீஷ் தான். ஓகே, கண்டினியூ. அதுக்கு the name it is used to when it is talk to other computer. வந்து யூசர் நேம் வந்து டக்கரை கொடுக்குறேன். எல்லாம் ஓகே. பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் ஹையாக கொடுங்க. கண்டினியூ. அவ்வளோதான், இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுது. நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 8 மேலே Ubuntu இப்போ டுவெல் பூட்டாக மாறிடுச்சு.
விண்டோ 8 போகிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் விண்டோஸ் இருக்குது, இதில் லினக்ஸ் இருக்குது. ரெண்டுமே விசிபிளாக இருக்காது. பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8.1 ப்ரோ. இப்போ நம்ம உபுண்டுக்கு போவோம். உபுண்டுக்கு போனோம்னா உபுண்டுவை செலக்ட் பண்ணிக்கங்க. விண்டோஸ் 8 போனோம்னா விண்டோஸ் 8 செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் உபுண்டுக்கு போகிறேன் பாருங்கள். யூசர் நேம் டக்கரு, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுத்து லாகின் பண்ணுங்க. ஸோ உபுண்டுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் உபுண்டுவோட இன்டர்ஃபேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் நெட்லாம் ஆக்சஸ்லாம் ஒர்க் ஆகுது. ஓப்பன் டெர்மினல். என்னோட ஐபிலாம் கான்ஃபிகர் ஆகுது. விண்டோஸில் வந்து ஐபி கான்ஃபிக், லினக்ஸில் வந்து இஃப் கான்ஃபிக். இஃப்னா என்னோட ஃபோல்டர் என்னென்னலாம் இருக்குன்னு செக் பண்ணுறது. இதான் லினக்ஸ் கமாண்டு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி டுவல் பூட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா என்று நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெக் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வர எந்த டெக் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.